பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த மெட்ராஸ் crocodile பார்க் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதோட என்ட்ரி ஃபீ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு 100 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சிறப்பு, என்னென்ன மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக பேச போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதாவது இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்போ ஆரம்பிச்சாங்க, எதனால் ஆரம்பிச்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறை பற்றி நம்ம பேசுவோமா? இப்போ இந்த crocodile பார்க்கோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20வது செஞ்சுரியில் crocodiles வந்து ஏகப்பட்ட நம்பர்ஸ், அதாவது ஏகப்பட்ட அளவில் வேட்டையாடப்பட்டதுங்களாங்க. அதனால இந்த இனத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் இந்தியன் கவர்மெண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டின் படி 1972வது வருஷம் இந்த முதலைகள் மற்றும் ஒரு சில அரிய வகையான ரெப்டைல்ஸ் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால தான் அந்த 20வது செஞ்சுரியில இவங்க இந்த மாதிரியான crocodile